ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.4 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க படத்தில் ஏசி = 24 சென்டிமீட்டர். இந்த இணைகரம் ஏபிசிடியில் மூலை விட்டம் ஏசி 24 சென்டிமீட்டர். இந்த பிஇயும் இந்த எஃப்டியும் அல்லது டிஎஃப் 8 சென்டிமீட்டர் எனில் படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்கன்னு சொல்லலாம். இணைகரத்தின் பரப்பளவுனா நமக்கு அடிப்பக்கமும் உயரமும் தெரியும். ஸோ இணைகரத்தின் அடிப்பக்கமும் கொடுக்கல, இணைகரத்தின் உயரமும் கொடுக்கல. ஆனா இந்த இணைகரத்தை 2 முக்கோணமா பிரிச்சிருக்காங்க பாருங்க. இணைகரத்தின் பரப்பளவு = முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு. ஓகே, இது ஒரு முக்கோணம் பிளஸ் முக்கோணம் ஏசிடியின் பரப்பளவுன்னு எழுதலாமா? முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு பிளஸ் முக்கோணம் ஏசிடியின் பரப்பளவு. ஓகேவா? 2 முக்கோணம் ஏபிசி பிளஸ் ஏசிடி. முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு பிளஸ் முக்கோணம் ஏசிடியின் பரப்பளவு. எதனால அந்த 2 முக்கோணமா பிரித்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த முக்கோணத்தின் அடிப்பக்கமும் உயரம் கொடுத்துருக்காங்க, இந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கமும் உயரமும் இருக்கு. ஸோ 2 முக்கோணத்தின் அடிப்பக்கம் 24 இருக்கு, உயரமும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ முக்கோண பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே, பிளஸ் ஏசிடிக்கு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ 1/2 இன்ட்டு ஏசிக்கு எவ்வளவு? 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க படத்தில். ஏசி = 24 சென்டிமீட்டர். பிஇ = 8 சென்டிமீட்டர். அதே போல் டிஎஃப் 8 சென்டிமீட்டர். ஓகே, படத்தில் கொடுத்துருக்காங்க 8 + 1/2 இன்ட்டு 24 இன்ட்டு 8. ஸோ 2 அளவு ஒரே மாதிரி இருக்கு. 1/2 இன்ட்டு 2 டைம்ஸ் இது அப்படியே இருக்கு இல்லையா? 2 டைம்ஸ் ஆஃப் 24 இன்ட்டு 8. ஓகே, 2 கேன்சல். 4 8 32, மிச்சம் 3, 6 8 2 16 3 19 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? எது? இணைகரம் ஏபிசிடியின் பரப்பளவு. இணைகரம் ஏபிசிடியின் பரப்பளவு = 192 சதுர சென்டிமீட்டர். ஓகே, ஒரே அளவு 2 டைம் இருக்கனால 2 × 24 × 8. இதுதான் ஆன்சர்.